ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, பளபளக்கும் இந்த வைரத்தை தொட்ட உன்னை கண்டிப்பாக வைரம் போலவே நான் பிரகாசிக்க செய்வேன். ஆமியன் செல்லமே, இதுவரைக்கும் வேணும்னா மற்றவங்க உன்னை செல்லா காசாக மதிச்சிருக்கலாம். உன்னால் நீ ஆசைப்பட்டதையே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு உன் கலங்கி போன மனசுக்கு கவலைகளை கொடுத்த மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை வைரம் போல பளபளப்பாக ஜொலிக்க வைக்க வந்துட்டேன். வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வலிகளும் வேதனைகளும் இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை, அனுபவத்தை, பக்குவத்தை கொடுத்துருக்குதானே. ஆக மொத்தத்தில் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நன்மையாக மாறி இருக்கு. வாழ்க்கையை எப்படி முன்னேறணும், எப்படி ஜெயிக்கணுன்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குன்ற அந்த புரிதலோட எல்லா கெட்ட விஷயங்களிலும் இருக்கும் நல்லதை பார்க்க கற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த சாயப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடாதே. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நானே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் அருளின் துணை உனக்கு இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ சுலபமாக கடந்து வந்துட முடியும். உன் மனசில் இருக்க கவலைகளை விலக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துறேன். உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல உறவுகள் ஒரு 4 பேர் உன் கூட இருந்தாலே அதுவே மிகப்பெரிய செல்வம்தான். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களையும் நல்ல மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் எப்போதும் நிரந்தரமாக நான் தங்க வைக்கிறேன். எல்லா விஷயங்களிலும் நீ கனவு காண்கிற, ஆசைப்படுற. ஆனால் உன் கனவை நனவாக்கி கொள்வதற்கும் ஆசையை அடைவதற்கும் ஏன் முயற்சி செய்ய மறுக்கிறாய், சோம்பேறித்தனப்படுற? உனக்கான வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருக்கும்போது என்னுடைய துணையை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ கண்டதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட வேணாம். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு. உன் மனதில் இருக்கும் பயத்தை போக்கி என் அருளால் உன்னை மிகப்பெரிய பலமான ஆளாக நான் வாழ வைக்கிறேன். எந்த விஷயத்தையுமே நீ முடியாது நினைக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டமாக இருக்கும். என்னை நம்பி நீ ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சா கூட உன் வாழ்க்கை அழகாக மாறிடும். இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனிமேல் தோல்விங்கிற பேச்சுக்கே இடமில்லை. உன் நல்ல மனசுக்காகவே நான் உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உண்மையான மனசோடு இரு, நல்ல விசுவாசத்தோடு இரு. அப்படி நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் உன் பக்திக்கும் விசுவாசத்துக்கும் இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பேன். இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் அன்பு கொடுத்தாலும், தியாகம் செஞ்சாலும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சாலும் உன்னால் யாரையும் மகிழ்விக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ அடுத்தவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் இன்னும் உன்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர நீ செஞ்சதுக்காக அவங்க மன நிறைவோ சந்தோஷமோ கொள்ள மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் என் செல்லமே. உனக்கென ஒரு லட்சியம் இருக்கு. அதை நோக்கி நீ போகும் பாதையில் அதுக்காக நீ கஷ்டப்படும் போது மனச்சோர்வு கொண்டு தயங்கி வருந்தாதே. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உனக்கான நல்ல பலனை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வந்து தங்குறவங்களுக்கு முயற்சி செய்பவர்களை நீ மதித்து காப்பாற்றணும். உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நீ கூட வச்சுக்கிட்டே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. யாரோ ஒருத்தர் சிரிக்கிறதுக்கு நீ காரணமாக இருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் யாரையும் பார்த்து எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிக்கக்கூடாது என் செல்லமே. நான் உனக்கு அன்பையும் பொறுமையையும் பக்குவத்தையும் தானே கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் கற்றுக் கொடுத்த பாடங்களை வச்சு எல்லாரையும் மதித்து வாழ்க்கையில் உயர தயாராக இருக்கணும். வாழ்க்கைனா பல விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்க தான் செய்யும். நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் கூட அது உனக்கு கொடுக்கும். அத்தனை விஷயங்களையும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. உன் வாழ்க்கை இனி நல்ல வாழ்க்கையாக மாறும். உனக்கான நல்லதையெல்லாம் நானே சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதே. கடந்த காலம் உனக்கு கொடுத்த காயங்களை மறந்துட்டு இன்றைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயம் எதுவாக இருந்தாலும்
அதை மறந்துவிடு என் செல்லமே. அதை இதையும் நினச்சி கவலைப்படுறதுக்காக உன் சக்தியை நீ வீணாக்க வேண்டாம். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நடத்தி கொடுக்குறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் இந்த நிகழ்காலத்தில் உனக்கு எந்த விதத்திலும் பயன்படாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் எதிர்காலத்தை உனக்கான காலமாக உருவாக்க தயாராகு. நெருக்கடியான விஷயங்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சு எல்லாமே உனக்கு ஆதரவாக நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியும் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழு. ஏன்னா நீ உன் வாழ்க்கையை வாழ பிறந்த பிள்ளை. விதியை நினச்சி வருத்தப்பட வேணாம். எல்லா விஷயங்களில் இருந்தும் நானே உன்னை அமைதியாக பாதுகாத்து வழி நடத்தி வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் கூட இருக்கும்போது மனிதர்கள் மதிக்க மாட்டாங்க. இல்லாத போது அவங்கள பற்றி வருத்தப்பட்டும் புலம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருப்பாங்க. நீ எப்போதும் தைரியமாக இரு. இந்த சாயப்பாவின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்கலாம் என்று செல்லவே. யாருக்கிட்டையும் சொல்ல தெரியாமல் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ள பல வலிகளையும் வேதனைகளையும் நீ வச்சுக்கிட்டு இருந்தாலும் யாராவது ஏதாவது ஏன் வருத்தமாக இருக்கன்னு கேட்டால் ஒன்றுமில்லைன்னு சொல்லி மறைச்சாலும் உன் மனசில் இருக்க அத்தனையும் அறிந்தவனாக இந்த சாயப்பா நான் இருக்கேன். கண்டிப்பாக உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். யார் உன்னை மதிக்கலையோ, உன் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கலையோ, உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லையோ அவங்கக்கிட்ட பேசுகிறதையும் பழகிறதையும் குறைச்சிக்கோ. நீங்கள் எனக்கு இதை செய்யலை அதை தரலன்னு உரிமையோடு சண்டை போடாதே. ஏன்னா உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இடத்துல நீ என்ன பேசினாலும் அதுக்கும் மதிப்பு இருக்காது. சில இடத்துல சில பேருக்கு விளக்கம் கொடுப்பதை விட விலகி செல்வது தானே சரியாக இருக்கும். எல்லாரையும் போல உனக்கும் நடிக்க தெரிஞ்சிருந்தா நீயும் நல்லவங்கிற பேரை வாங்கியிருக்கலாம். ஆனால் மற்றவங்கள மாதிரி உனக்கு நடிக்கவும் தெரியலை. நடிக்கிறவங்க கிட்ட போய் ஒன்றா சேர்ந்து பொய்யா பேசவும் பாசமாக நடிக்கவும் தெரியலை. உண்மையாக நீ வாழ்வதாலேயே இப்போது ஒதுக்க வைக்கப்பட்டிருக்க, தனிமையில் தவிக்கிறேங்கிறத இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருப்பேன்றதை நீ மறந்துட வேண்டாம். அடிக்கடி வாழ்க்கையில் இருளாகிய பிரச்சனைகள் வருதே, பல விஷயங்கள் நினைச்சதற்கு மாறாக நடக்குதே, எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் அதை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு மூளையில் முடங்கி போகாமல் உன்னுடைய லட்சியத்தை அடையும் நோக்கத்தோடு கடந்து போய்கிட்டே இரு. நோக்கத்தால் நிறைஞ்ச மனசுக்கு அதிகமாக யோசிக்க நேரம் இருக்காதல்லவா? ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணுங்கிற உறுதியோடு அதற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் வெறுமைக்கும் கவலைகளுக்கும் இடமே இருக்காது. உன் வாழ்வில் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன்னை வைரம் போல பிரகாசிக்க செய்வதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ வருத்தப்படுற? இனி எல்லாமே நீ நினச்சதை விட அழகாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. ஏன்னா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போவது நான் அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். உற்சாகத்தோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. அடுத்தடுத்து பல புது புது வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்து செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தையும் சிறக்கச் செய்வேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். அங்கே போய் பாதை சமமாக இருக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காம இருக்கிற பாதையை சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்போது உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக கடந்து போ. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் சந்தோஷத்துக்கும் செழிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்றாறு போல உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எப்போதும் உற்சாகமாக தைரியமாக இரு. உனக்கான புது புது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நான் உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும்படியும் வாழ்க்கை சிறக்கும்படியும் கூட செய்வேன் என்று செல்லமே. உன்னுடைய இந்த வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்ச மிகச்சிறந்த அனுபவ பாடம். இந்த அனுபவத்தின் மூலமாகவே நீ உன் வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியும்.
எந்த விஷயத்திலும் யார் மீதும் அதிகமாக பாசம் வைக்காத. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கோ. ஏன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு யார் மீதாவது நீ அதிக அன்போ பாசமோ வச்சினா, அவங்க உன்னை விட்டு விலகி போனாலும், அந்த பொருள் உன்னை விட்டு போனாலும், அந்த ஏமாற்றத்தை, அந்த இழப்பை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா? அவங்களே உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மாயையான இந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிஞ்சிடு. தேவையான விஷயமாக இருந்தாலும் அதன் மீது அளவு கொள்வதோட பற்றும் பாசமும் வச்சினா போதும்னு சொல்கிறேன். வீணாக நீ எதையும் கற்பனை செஞ்சு கவலைப்படாத. எந்த விஷயத்தையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எது தேவையோ அதை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கைக்கு சிறப்பான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன்.